ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவுமே அருமையான காளான் குழம்பு வந்து கறிக்குழம்பு சுவையில் வந்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணோம். குக்கர் சூடானவுடனே 4லேருந்து 5 பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பாலோட வந்து முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி, புதினா இது எல்லாத்தையும் அரைச்சி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து ஒரு 2 பேக்கெட் நல்லா வந்து அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளான் மட்டும் போட்டால் பத்தாதில்ல, அதனால் வந்து ஒரு பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணி அதுவும் எடுத்து வச்சுக்கிறோம். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. கீ வந்து இந்த மாதிரி வச்சு நாங்கள் சூடு பண்ணோம். சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை இது வந்து போட்டாச்சு. அதுவுமே வந்து நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணுங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த இதில் வந்து இஞ்சி வந்து சேர்க்கலை. ஏன்னா நைட் டைமில் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்து இஞ்சி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நைட் டைமில் வந்து நாங்கள் இது செஞ்சோம். அதனால் இஞ்சி சேர்க்கல. நீங்கள் இஞ்சி வேணும்னா அது ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து அதை சேர்த்து கூட இது வந்து பண்ணலாம். இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுட்டோம். வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 2 தக்காளிஸை அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு அதோட சேர்ந்து ஒன்றா வர மாதிரி இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அது வந்து தக்காளி வந்து இதிலே வந்து மசிஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதான் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளான், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 2 வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து நிறையா குவான்டிட்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இப்போ 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா வந்து காளான் மட்டும் வச்சா பத்தாது இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த பொட்டேட்டோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவும் இந்த ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலே அரைச்ச கறி மசால் பவுடர் இருக்கும். இதோட வீடியோவும் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. வேணும்னா அந்த கறி மசால் வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கறி மசால் வந்து நீங்கள் வந்து எல்லா விதமான கிரேவிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்னென்னா ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா தேங்காவும் முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். காளானே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சோன்னா நல்லா தண்ணி வரும். அதனால் தண்ணி மட்டும் அளவாக சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சுடுங்க மூடி போட்டு. அவ்வளோதாங்க. சப்பாத்திக்கு, அப்புறம் தோசைக்கு, அப்புறம் வந்து சாதத்துக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.